தான் வாழைப்பழம் மாதிரி தட்டு இருக்குது. போய் விட்டா என்ன பண்ணுங்க, மூணு இல்லை தட்டு கலந்து போச்சு, காஞ்சி போச்சு. எதையோ ஒரு பிட்டை போடுவாங்க. போய் பார்ப்போம். ஓகே, இந்த தட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, தடை கண்டுபிடிச்சி போய் ஓட்டங்காட்டியும் உழவு ஓட்டி போடுறாங்க ஏதோ ஒரு சந்தில். இந்த ரீப்பரு கட்டுறப்பாரு இதெல்லாம் ஒரு சந்து பிடிச்சி போகாங்காட்டியும் போதும் போதுன்னு ஆயிடுது. வீடு ஏற்றி போனால் நம்மளுக்கு நான் 500 நட்டான்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆறு டவுசர் வேறு போட்டுக்கிற. இது ஏன் நீ போட்டேன்னு ஆகி போச்சு. ஏன் வலிக்கிட்டு இப்படியா கட்டி போட தானே, அது வேற இல்லையா? காத்தோட்டமா அப்படியே அரி வந்துன்னா மரத்துக்கு தானே விழுவணும். அலையில சாத்திக்கிட்டு கரெக்டான சைஸுடா, வரப்புக்கு ஏற்ற மாதிரி சாத்திட்டு போகுதுடா. ஏன் 2 ஒரு தட்டு நிற்கிறா? ஓகேன்பா, அந்த பக்கம் ஓடிட்டு வரான் பாரு. வண்டி சத்தத்தோட ரீப்பர் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. கடை 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 கடை. அடுத்த வருஷம் தான் புது ரீப்பர் போட போகிறாரு. இந்த ரீப்பர் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் புது ரீப்பர் தானே. அது என்ன அட்வான்ஸ் மாடல் பண்ணிட்டாங்க, இது பழைய மாடலு. அட்வான்ஸ் போட்டுடலாம். இப்படியே ஒரு மாதம் ஓடிச்சுன்னா பரவாயில்லையே. சொன்ன மாதிரி அங்கேயே தாண்டா போகிறாரு வேச்சு. ரீப்பரில் இருந்தால் வேலை சீக்கிரம் முடியுது. எப்படியா தட்டு அப்படி அரியறியாக விழுதுப்பாரு. சூப்பரு, நல்லா சுத்துறதுக்கு நல்லா வாட்டமா நெட் நெட்டா கொடுத்துட்டேன். ஏய் ஏய் கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு கூட்டாக இருக்குது ப்ரோ. நான் ஆளும் கட்ட கட்டுற மாதிரி இருந்தால் ஈஸியாக கட்டிக்கலாம் பாருங்க. ஒரு 4 நாள் 3 நாள் அதிகபட்சம் காஞ்சிக்கும். 4 நாள் விட்டால் தான் ஓரளவுக்கு நல்லா காயின்னு வச்சுக்காங்களேன். நம்ம கட்டுற பாரில் விட்டால் கையில் கட்ட முடியாது. இது அப்படி இல்லை. இன்னும் வேகமாக கூட ஓட்டலாம் ப்ரோ இதில். ஆனால் தட்டு உயரமாக இல்லையில, வேகமாக ஓட்டினோம்னா தட்டில் ஊன் இல்லாதனால தட்டு முன்னாடி சாயத்துக்கு பார்க்குது. ஓரளவுக்கு பொறுமையாக ஓட்டினா தான் தண்ணு வீட்டு பக்கம் சரிதா. வேகமாக ஓட்டினா ஊன் இல்லாதனால அவன் பின்னாடி சாய்ச்சி.
மண்ணு குட்டை அடிச்சதுன்னா இந்த இடத்துல தட்டு விட்டுருக்கு பாருங்களா, சரிதா? இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு மண்ணு குட்டான் இவ்வளோ இவ்வளோ தட்டு விட்டுட்டு போயிருக்கு. அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு மிஷினில் இருக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா குட்டான் விழுந்துச்சுன்னா ஓரளவுக்கு காடு வந்து மொழு அடிச்சிங்கன்னா தான் நிறவுறதுக்கு நல்லா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அது என்ன இன்னொரு 2-3 வருஷம் போனால் தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏய் ஏய் காட்டை சுற்றியும் போடு. ஒரு பக்கமாக அரி போட்டிருந்தா பரவாயில்ல. பாருங்க, காட்டை சுற்றியும் அரி போட்டான். அதுல போ. போ அப்படியே போ, பொறுமையாக போ. இருக்கிறதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பச்சை தட்டாக அறுத்தமாக சாயாத அறுக்கிறதுக்கு அப்படி கிடக்கும். அரி கிடக்கு தெரியுது உங்களுக்கு? அப்படியே பார்த்தா அழகாக அப்படியே வரிசையாக போட்டு வச்சுக்குது. தட்டு வளர்த்தியாக இருந்தாலும் தெரியும். கரெக்டாக பேலர் ஏற்றது பெறும் ஒரு 3 to 3.25 அடி அப்படி தான் வளர்ந்துருக்கு தட்டு. இதுக்கு மேலே வளரல. இந்த வருஷம் எப்படி சொல்கிறது, ஒன்றும் பெருசாக எங்கேயுமே தட்டு வளரல போல. ஏதோ எப்படி சொல்கிறது, ஏதோ வண்டிக்கு 100 மணி நேரம் ஓட்டின பக்கம் இந்த வருஷம் வண்டிக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 50 மணி நேரம் ஓட்டுவோம்னு நினைக்கிறேன் தட்டு. சரிங்க, அந்த பக்கம் ஒரு சுற்று போட்டு இதில் ஒரு 3 சுற்று போட்டாப்புல. அப்புறம் இப்போ இருக்கிறதெல்லாம் எல்லாம் ரிவேஸ் தான். ரவுண்டு கட்டி பாக்ஸ் கட்டி ஓட்டலாம் ப்ரோ, ஆனால் அது வந்து டைமிங் வேஸ்ட் ஆகும். ஹலோ, அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதுங்காட்டி நாங்கள் 2 மணியாக அறுத்துட்டோம். அதே தான். நீ என்ன பண்ணுறன்னோ? அவ்வளோதானே, முடிஞ்சுதா? சரி சரி, வீட்டு வந்து சாப்பிட்டு கூப்பிடு. நானும் வந்துடுறேன். கிளம்புறீங்களாட்டுக்குதா? கரெக்டாக அரிசி மாதிரி இப்படி இருந்தால் யாருனால ஓடுறது ஒரு ஆசையாக இருக்கும். முட்டானா இருந்தால் கொஞ்சம் கூட இருந்துச்சியா? அவன் சீட்டியில் உட்காடுறான் ப்ரோ. நம்மளால உட்காரவே முடியல. போட்டு குளிக்க ஆட்டி எடுக்குது பாரு, என்ன ஆட்டம் ஆடிட்டு போகுதுன்னு. அப்பா இன்னொரு 5 மணி இதை ஓட்டிட்டாங்க. ஆனால் டைம் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கணும். கட்டரபார் கணக்கு பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருது. கட்டரபார்லாம் டைமிங் ஆகும். இதை பொறுத்த வரலாம் டக்குன்னு வேலை முடிஞ்சிருது. தட்டை மட்டும் விடாத இருக்கணும், நீட்டாக இருக்கணும்னா பிளேடு சட்டம் மெயினாக இருந்துச்சுன்னா வச்சுக்காங்க, எந்த வண்டியாக இருந்தாலும் அரி அட்டகாசமாக தள்ளும். பிளேடு சத்தம் தான் மேட்ரு. இது இப்போ தான் பிளேடு மாற்றி 3 நாள் ஆகுது.
அதனால் அறுப்பு எந்த அளவுக்கு போடுது பாரு. இங்கே வந்து 1300 ஓட்டுறாப்புல. உங்கள் ஏரியாவில் வந்து ரீப்பர் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து ரீப்பர் 1300 கட்டுறப்பார் 1700 கட்டுறதுக்கு வந்து கத்தைக்கு 45 ரூபா. டைட்டு கத்தை தான், லூஸ் கத்தை கிடையாது. மூக்குக்கு ஒன்று போட்டுக்கிட்டான், கைக்கு ஒன்று போட்டுக்கிட்டான். நீங்கள் இந்த மாதிரி டவுசரோடன்ட்டான், எப்போவும் பேண்டோட திட்டுவான். நீங்கள் ஒரு டவுசர் ஒன்று போட்டுக்கிட்டான். காலையிலேருந்து ஓனர் பாரு அவன் உட்காந்துருக்கிறான். நான் வண்டிக்கிட்டே வரல, இவனே தான் காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கிறான். தட்டு இல்லை ப்ரோ, எல்லாம் இவ்வளோ தான். எங்கள் ஏரியாலாம் இவ்வளோ தான். உங்கள் சைடெலாம் தட்டு நல்லா வளர்ந்துருக்குதா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பக்கம்லாம் ஒன்றும் தட்டு பெருசாக வளரல. எல்லாம் 3 அடி 3.5 அடி அவ்வளோதான். அதிகபட்சம் போனால் ஒரு 4 அடி. அது பட்டமாக வச்சாங்க பாருங்க அவங்க. அதெல்லாம் ஒரு 4 அடி. மற்றபடிலாம் பெருசாக தட்டு வளரவே இல்லை. நல்லா ரிவேர்ஸ் போட்டு அறுத்து விட்டா நம்ம அஜித் சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஓரத்தில் கிடக்கிறத மட்டும் உள்ளே எடுத்து போடணும். எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சு. எல்லாம் ரிவேர்ஸ் போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரிவேர்ஸ் போட போகும்போது தான் எல்லாம் உழவு ஓட்டின காடாக போச்சா, டங்குன்னு குதிக்குது. என்ன இருக்குது இந்த வயலில் முடிய போகுது. எல்லாம் ஓரளவுக்கு அறுத்து சாதிச்சார் தலைவர். எல்லாம் ஃபினிஷ் முடிந்தது. நம்ம சுற்றி வந்துரு, தடம் போய் வந்துரு. கொஞ்சம் நேரத்தில் விட்றீங்க. 2 ஒன்று அங்கே மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது. ஆட்டுக்காரர் இருக்கா? இல்லை மாட்டுக்கு. மாடு மெயினுள்ள பாவம். அந்த ஓட்டுனா ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் எதுனாச்சும் சேர்த்துக்கியா? டர்புன்னு பறக்கிறியா? குறைஞ்சே வரணும். மிஷினில் இறங்கி தண்ணி ஒரே ஓட்டம். நீ பல நாளுக்கு வெறி இதில் தீர்த்துட்டீனா செஞ்சாலும் செய்வான் பாரு. இந்த வெயில் அந்த ஜோடு வெயில் இருக்கும். இது ஒரு இது மாதிரி திட்டெல்லாம் கொஞ்சம் பார்க்காத ஓட்டிட்டோம்னா முன்னாடி வந்தோடனே குத்திச்சுன்னா சோழி முடிஞ்சு போயிருந்தோம். இந்த இது எப்படியா இங்கே பாருங்க பக்கத்தில் கொஞ்சம் மாட்டி இருக்குது. கொஞ்சம் கவனிக்காத வந்து அந்த ஒரு நெட்டு அப்படியே சாரியே நிற்கிது. ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 2 வேலையும் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஓடி இருக்கும். எவ்வளோ நேரம் சொல்கிறான்னு பார்க்கலாம் டைம். வண்டியில் வந்து சைடுக்கு வந்து 2 பெல்ட் வந்து கீழே போட்டிருக்கிறாங்க. நம்ம மிஷினுக்கு இதுக்கு வித்தியாசம். இது ஒரே ஸ்ட்ரைட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது.
ஆனால் முன்னாடி இதுலேயும் ஜாயிண்ட் தான், ஏன்னா முன்னாடி தூக்குறோம் இறக்குறோம் இடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் பின்னாடி பெல்ட்டு, டபுள் பெல்ட்டு, சி குரூப் பெல்ட்டு போட்டாங்க, இடிக்கக்கூடாது. நம்ம அஜித்துக்கு நல்லா ஈஸியாக கட்டுற மாதிரி வாட்டமாக எடுத்து கொடுத்துட்டாங்க. இது கண்டிப்பாக கட்டுற பேலர் சுற்றுற வீடியோ பார்க்குறோம். அஜித் எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம். ஆனால் அரியாக கிடக்குது, அருமையாக எடுக்கும். இந்த காட்டுலாம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கீழே இறங்காதையே எடுக்கிறான் ப்ரோ. ஆனால் ஒவ்வொரு காடு காஞ்சி போன காட்டெல்லாம் பொழுதுனைக்கு இறங்கி 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 ஏரியா ஒரு வழி ஆயிடுறாங்க. ஆனால் இது பாருங்கள், ஓரளவுக்கு இந்த மண் விட்டாங்க கட்டிக்கிச்சுன்னா தான் பின்னாடி திரும்பி பார்க்காத விட்டுட்டோம்னா அறுக்காத நின்று போயிடுது. உங்கள் சைடெலாம் ஆளுங்க தான் இருப்பாங்களா, இல்லை ரீப்பரில் இருக்கிறாங்களா, இல்லை கட்டுறப்பாரா? உங்கள் சைடு ஏதாவது ஃபீல்டு இருக்குதா? கட்டுறப்பாரு இருந்தாலும் சரி, ரீப்பருக்கு ஃபீல்டு இருந்தாலும் சரி, ஏதோ உங்கள் ஏரியாவில் ஓட்ட முடியாத நிற்கிது பாருங்கள். அது மாதிரி ஃபீல்டு இருந்தால் சொல்லுங்கள். இதை நாங்களாம் எங்கள் ஏரியாவில் அவ்வளோதான், இன்னும் 4 நாளில் முடிஞ்சிடும். எதோ செட் ஆகிற மாதிரி இருந்தால், ஏதோ வண்டி கம்ப மாதிரி ஓடுற மாதிரி இருந்தால் வந்து பார்த்துட்டு வரோம். இந்த வயலில் ரொட்டாட்டர் ஓட்டி போட்டுருக்குறாங்க, அதனால் சல்லுன்னு போகிறான் வர்றான். இதே இன்னும் கொஞ்சம் மேலே பிளேடுக்கும் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகலாம். அரின்னா நல்லா வேகமாக தரலாம். கீழே 3 பெல்ட்டு, மேலே ஒரு பெல்ட் இருந்தான். ஆனால் இல்லாத போச்சு, இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்துருக்கு. என்ன கட்டுறப்பாறை பொறுத்தவரைலாம் வெயிட்டு போட்ட ஆளுங்களாக இருந்தால் கூட ஓட்டலாம், ஏன்னா அதில் பொழுதுனைக்கும் இறங்கி ஏற தேவையில்ல. ஆனால் ரீப்பர் அப்படி இல்லை ப்ரோ, மாட்டிக்கும். கொஞ்சம் சாஞ்ச காடாக இருந்தால் மாட்டிக்கும், இறங்கி ஏறணும். ஏன்னா முன்னாடி போய் அதை எடுத்துவிட்ட வாட்டி தான் மறுபடியும் வந்து எப்படி சொல்கிறது அறுக்கும். ஆனால் கட்டுறப்பாறை அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் சரி இழுத்து போட்டு அள்ளி போட்டு சுற்றி எடுத்துவிடும். கட்டுறப்பாருக்கு ரீப்பருக்கு உள்ள வித்தியாசம் தான். ஆனால் இதை அறுத்து போட்டால் இல்லைங்க, நான் பேலரில் கட்டல, கையில் கட்டிக்கிறனால இதெல்லாம் அறுத்து போட்டு கட்டிக்கலாம். இதோட வாட்டம் அப்படி தான். ஆனால் வந்து கட்டுறப்பாரில் அறுத்தா ஆளுங்க கட்டவே முடியாது, ஏன்னா கூளம் மாதிரி அறுத்து போட்டுரும். அதுதான் அதில் பிரச்சனைங்க. மண்ணு குட்டான் அந்த இடத்துல ஒரு மண்ணு குட்டான் பாட்டு. ஏய் இல்லை எடுத்து விட்றேன். ஆனால் இந்த தட்டு மாட்டுங்க நிற்கிது. அங்கே இறக்கப்படுத்தணும் ஜோடி தட்டு ரொம்ப ஊனு கம்மியாக இருக்கணும். முன்னாடி சாய்க்கு தெரியுதா? இப்போ இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி விடுவோம், நல்லா போகுது. இதில் இதுதான் பிரச்சனை. ஏதோ ஒரு ஐட்டம் இது மாதிரி பண்ணினா பரவாயில்ல ப்ரோ, ஒவ்வொரு ஐட்டமும் இது மாதிரி பண்ணால் தானே என்னடா இது பொழுதுனைக்கு அவன்டா எடுத்து விட்றதுன்னு தோணும். மற்றபடி அறுத்து போட்டால் ஆளுங்க அறுத்து போடுற மாதிரி அரிசியாக கொஞ்சம் கூட பிசு தட்டாத அறுத்து போட்டுறது பார்க்குறதுக்கு அழகா. இந்த பக்கம் எல்லாம் கூளத்தட்டு, என்ன கத்தை கட்டினா ஒரு 20 கத்தை 25 கத்தை வரும். தட்டு தான் வளரலையே. அப்படி அறுத்துருந்தா எப்படி இருக்கும்? எதுக்கு நம்மளா ஒண்ணு வெச்சு வெளுத்து போடும். அதை அழுத்துருந்தா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு.
இப்போ அந்த இடத்துல நிற்கிற தட்டு இப்போ எப்படி அறுத்தான் அது மாதிரி அறுத்துருக்கலாம். பக்கத்தில் அரிய அறுத்து அது மேலே சாய்ச்சிட்டான். காட்டுக்காரரை காசு தராங்க, அறுக்கிறோம் க்ளீனாக அறுத்து தரணும்ல. 10 நிமிஷம் சேர்த்து போனாலும் அறுக்கிறது நீட்டாக இருந்தால் காட்டுக்காரரை வந்து இன்னொரு நாளைக்கு தேடி கூப்பிடுவாங்க. ஒரு செத்தம் ஒரு சலுப்பை பார்த்து விட்டுறோம், அது அப்படியே வேறு ஆளுக்கு கை மாறிடுது. உழவும் அப்படித்தான், எந்த வேலையுமே அப்படி தான். கொஞ்சம் நம்ம சலுப்பட்டு விடுறதுல தான் வந்து பாட்டியை நம்ம இழக்கிற காரணமே. ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம், அது கடந்துட்டு போகுது போ அப்படின்னு நினப்போம். ஆனால் ஒரு பார்ட்டியோட மனசில் நஞ்சை விதைக்கிறது அதில் தான். நான் சொல்கிறது உண்மையாக நினைக்காமன்னு சொல்லுவேன். ஒரு சின்ன ஒரு பழமொழியாக இருக்குது, திருத்துரும்பும் பல்குத்தம் உதவுமாங்க. அது எதனால்? ஒரு சின்ன பிரச்சனை கண்டுட்டா கூட அது பெருசாக நினச்சிக்கிட்டு தூக்கி எங்கிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. நல்லா தான் கதை காட்டுறப்போ என்ன ஆளுங்க அறுத்தா அந்த அரும்புல்லாம் பிடிச்சி அறுக்க மாட்டாங்க. இந்த மிஷினில் அறுத்தா அரும்புல் உயரமாக இருக்குதுல்ல, அரும்புல் இரும்புல் எல்லாம் அள்ளிக்கிட்டு வந்துருக்கு. இதில் தட்டு பாதிக்குது, அரும்புல் பாதிக்குது. தட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, அரும்புல் தான் அதிகமாக இருக்குது. அரும்புல் தான் புகையாக வந்து தான் கொண்டு தட்டுன்னு கொஞ்சம் வளர்ந்துட்டு தான் நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடியுது. இது கட்டப்பாறையில் தான் வந்த ஃபீல்டு. அப்புறம் தட்டு கம்மியாக இருக்குதுன்னா நிற்கிறது தானே, இது ரீப்பர்லேயே அறுத்துக்கலாம் அப்படின்னு காட்டுக்காரர் சொல்லிட்டோம். அஜித் தான் அவ்வளோதான், கிளம்பிட்டேன், வரேன் கிளம்பிட்டேன். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் எங்களை அனைவரும் சந்திக்கிறோம். 10 days அதை ஓட்டிட்டானா வேலை முடிஞ்சுது. ஓட்டு அலசி எடுத்துடுறான் ப்ரோ. ஓகே, முன்னாடி ரீப்பர் இந்த தளவுக்கும் ஆட்டம் ஜெகஜோதியாக போடுது. அடுத்த ஆளுங்க மாதிரியே போட்டுட்டு வருவார். இதெல்லாம் உங்கள் ஏரியாவில் பார்க்காது யாராவது இருந்தீங்கன்னா இது மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்ததே இல்லை ப்ரோ அப்படின்னா கமெண்டில் போடுங்க. இந்த ரீப்பரை பொறுத்தவரை எல்லா வண்டியுமே போடலாம், சிங்கிள் கிளச் வண்டி தான் அருமையாக போடும். போயிட்டு கடைசி தோடா மகராசா. தட்டு பிடுங்கணுமா இப்போ? ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த தட்டை பிடிங்கி விட்டு வேலை முடிஞ்சுது. போதும் அது சைடு ஓட்ட போகிற வண்டி. என்னாச்சு, நீ வண்டியிலே இருங்க, என்னத்துக்கு வர அடுத்த காடு ஏது? மனசுன்னு தரான். ஓகே அன்பா, இந்த ஒரு நல்ல ஒரு பை.